श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அப்பம் திருபரம்பராயே நமः. இந்த புத்தி தரத்துல அனுமான் அதுல யாப்தியை பற்றி சொல்லும் பொழுது கேவல விதிரேக்கு உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டோம். இதுல நையாயிக்கால் கேவல விதிரேக்கி அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்றார். ஆனா நமக்கு அது தேவையில்லை. 3 விதமா இருக்குன்னு நையாயிக்கால் சொன்னான். அண்மைய வியாப்தி, கேவல வியாப்தி, விதிரேக வியாப்தி, அண்மைய விதிரேக வியாப்தி அப்படின்னு. அதாவது கேவல அண்மையம், கேவல விதிரேகம், அண்மைய விதிரேகம் ரெண்டும். சுவாமி திருவுள்ளம் அண்மையம் இருக்கட்டும், கேவல அண்மையம் ரெண்டும் இருக்கட்டும் ஒரே இதுல. ஆனா இது வேண்டியதில்லை. கேவல விதிரேகி, விதிரேகம் மாத்திரம் இருக்கிறது அப்படின்றது வேண்டியதில்லை அப்படின்னு சாதிச்சுட்டு இருக்காரு சுவாமி. இப்போ அதுல அந்த மாதிரி கண்டனம் பண்ணச்சு. இப்ப என்ன சுவாமி கேட்கிற, அவன் கேட்கறத வச்சுட்டு அனுவாதம் பண்ணி சுவாமி தேசியம் கண்டிக்கிறார். அதாவது இப்ப நையாயிக்காக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். திரும்ப பொதுவா ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, இது ஜடம், இது படம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுட்டோம்? கடம் வேறு படம் வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். கடம் வேறு படம் வேறுன்னு தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா கடத்தினுடைய லட்சணம் என்ன, படத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால லட்சணம் அப்படிங்கிறதுதான் என்ன பண்றதுன்னாக்கா நூனத்தை வேறுபடுத்தி காமிக்கிறது. லட்சணத்திய பிரயோஜனம் அப்படின்னு சொல்றா பெரியவா. லட்சணம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற முடியும். மனுஷன்னா எப்படி இருப்பான்? 2 கால் 2 கை 2 கண்ணு, பேசுவான், இத மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்றோம். அது எதுக்கு உபயோகப்படும் அந்த லட்சணம் அப்படின்னா, வியாபத்தி, மிருகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் மனிதன் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வியாபத்தி வேறுபட்டு காமிக்கிறது, அது வேற இது வேறன்னு காமிக்கிறது. அந்த மாதிரி விவகாரம், இவன் மனிதன், அது மிருகம், இது ஸ்தாவரம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி விவகாரத்துக்கும் இந்த லட்சணமானது உபகாரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இவன் என்ன கேட்கிறா, இந்த லட்சணம் இருக்கோ இல்லையோ, லட்சணத்தை கொண்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா அது எப்படி சித்திக்கும்னா கேவல விதிரேக்கிய வச்சுட்டுதான் சித்திக்கும். கேவல விதிரேக்கியம் தான் சித்திக்கும். நீ கேவல விதிரேக்கிய கூடாதுன்னு சொல்றீங்களே உங்க சித்தாந்தத்துல, வேதாந்தத்துல அது கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்ப லட்சணமே வேணான்னு ஆயிடுவேன். லட்சணமே வேணான்னு ஆயிடும். லட்சணம் வேணான்னு ஆயிட்டா என்ன ஆகும்னா சாங்கரியம் வந்துடும். லட்சணமே வராது. கேவல விதிரேக்கி இல்லைன்னாக்கா லட்சணமே வராது. லட்சணமே வரலைன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? எல்லாம் ஒரே வஸ்து அப்படின்ற மாதிரி ஆயிடும். அத்வைதிகள் சொல்ற மாதிரி சர்வம் சன்மாத்திரம் அப்படின்னு ஆயிடும். கடத்தை பார்த்தாலும் படம் சொல்லலாம், படத்தை பார்த்தாலும் கடம் சொல்லலாம். ஏன்னா லட்சணம் இல்லையே. நீங்கதான் கேவல விதிரேக்கியே வேணான்றீங்களே. கேவல விதிரேக்கின்றது என்ன பண்ணும் அப்படின்னா அவளுடைய அபிப்பிராயம் மாத்தி சொல்றது. இது கடம், இது படம் அப்படின்னு மாத்தி சொல்றதுக்கு இந்த கேவல விதிரேக்கு தான் உபயோகப்படும் அப்படின்னுட்டு அவ சொல்றாரு. அது இல்லாம போயிடும். அது இல்லாம போயிடும். உதாரணமே சுவாமி சொல்றாரு, கந்தவதி பிருத்திவி அப்படின்னு பிருத்திவிக்கு லட்சணம் சொல்றோம். கந்தவதி பிருத்திவி, பிருத்திவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா வாசனையோட கூடினதா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா லட்சணம்னா என்ன அர்த்தம்? அசாதாரண தர்மம், வேற எதுலையும் இல்லாமல் இதுல மட்டுமே இருக்கக்கூடிய தர்மம் எதுவோ அது அசாதாரணமானது.
அதை வச்சுட்டு தான் சொல்லணும். அதனால அசாதாரண கந்தம் தானே லட்சணம் இது. இந்த இடத்துல கந்தவத்துவம் அப்படிங்கிறது பிரிதிக்கு லட்சணம். வாசனையோட வாசனை தன்மை அதை உடையதுதான் பிருத்திவி அப்படின்னு சொல்லணும். நீ சாதாரணம்னு சொன்னா என்ன ஆயிடும்னாக்கா எல்லாத்தையும் வந்துடும். எல்லாத்துலயும் திரவியத்துவம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. திரவியத்துவம் அப்படின்னு சொன்னா அது ஜலத்திலையும் இருக்கு, ஆகாசத்திலையும் இருக்கு, அப்புறம் வாயுல இருக்கு, தேஜஸ்ல இருக்கு, பதிவியில இருக்கு, எல்லாத்துலயுமே அது திரவியத்துவம்ன்றது இருக்குது. ஏன்னா அத்தனையுமே திரவியங்கள் தானே, எல்லாத்துலயுமே இருக்காது. அதனால அது வந்து சாதாரணமா போயிடும். இதுவோ அசாதாரணமா இருக்கு. கந்தவத்துவம்ன்றது வேற எந்த திரவியத்திலையும் இல்லாம இதுல மட்டும் இருக்கக்கூடியது. அதனால அசாதாரணமா இருக்கிறது எதுவோ தர்மம், அசாதாரணமான தர்மம் அதுதான் லட்சணம் அப்படின்னு சொல்லப்படும். அதனால இப்ப என்ன பண்ணணும்னா அந்த சாதாரணமா இருக்கிறது அனைத்திலையும் இருக்கக்கூடிய திரவியத்துவம் முதலானதெல்லாம் அது சர்வானுகதமா இருக்கும். அது இல்லாம தன்னை காட்டிலும் வேற எதிரியுமே இல்லாம இருக்கணும், வேற விலட்சணமா இருக்கணும். அதுதான் லட்சணம் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணும் அது. அதனால இப்ப அதுக்கு சொன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஜலம் முதலானவைகளை காட்டிடும் இந்த பிருதிவியானது வேறுபட்டதா இருக்கு அப்படின்னுட்டு சொல்ல முடியும். அதனால இப்ப என்ன ஆகணும், பிருதிவி ஸ்வேதர சமஸ்த பின்னா கந்தவத்வாத் அப்படின்னு அனுமானம் சொல்லணும். பிருதிவியானது தன்னை காட்டிலும் வேறுபட்டதெல்லாம் எது எது இருக்கோ அதை காட்டிலும் இது வேறுபட்டது. ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், ஆத்மா இவைகளையெல்லாம் காட்டிலும் பிருதிவியானது வேறுபட்டது. ஏன்? கந்தவத்வா வாசனை இருக்கிறதுனால அப்படின்னு அனுமானம் சொல்லணும். இந்த அனுமானமானது அனுமானத்தை கொண்டு ஜலத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும். அப்போ பிருதிவி வேற, ஜலம் முதலானவைகள்லாம் வேற அப்படின்னு சொல்லணும். அத வந்து என்ன சொல்லணும்னா இத வந்து அண்மையம் சொல்றதா வெதிரேகம் சொல்றதா, அண்மைய வியாப்தியா வெதிரேக வியாப்தியா அப்படின்னு பார்க்கணும். எங்க எங்க வாசனை இருக்குதோ அங்க அங்கெல்லாம் ஜலாதி பேதம், எங்க எங்க வாசனை இருக்குதோ அங்கெல்லாம் ஜலாதி பேதம்னு சொன்னா அண்மைய வியாப்தி. எத்திர எத்திர கந்தவத்துவம் தத்திர தத்திர ஜலாதி பேத அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா அண்மைய வியாப்தின்னு பேர். எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அண்மைய வியாப்தின்னு பேர். இப்போ இந்த இடத்துல எத்திர எத்திர கந்தவத்துவம் தத்திர தத்திர ஜலாதி பேதா தத்திர சர்வத்திரன்னு சொல்லணும். ஆனா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எங்க எங்க கந்தவத்துவம் இருக்குதோ அங்கெல்லாம் ஜலாதி பேதம் அப்படின்னு சொன்னாக்கா நீ வந்து உதாரணம் காமிக்கணும். உதாரணம்ன்றது என்னது? எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், படப்பள்ளி மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் காமிக்கிறோம். அந்த மாதிரி இங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா கந்தவத்துவம்ன்றது எங்க இருக்கும்? பிருத்திவியில மட்டும்தான் இருக்கும். அந்த பிருத்திவியில மட்டும் இருக்கிறது சொல்றதுனால பிருத்திவிக்கே பிருத்திவிய உதாரணமா காமிக்க முடியாது. அதனால இது அண்மைய வியாப்தியா சொல்ல முடியாது. அண்மைய வியாப்தியா சொல்ல முடியாததுனால இங்க கேவல வியாப்தி தான் சொல்லணும். கேவல வியாப்தி சொல்றதுனால அப்ப என்ன பண்ணணும், எங்க சாத்தியாபாவமோ அங்க ஜலாதி பேதாபாவம் அப்படின்னு சொல்லணும். சாத்தியம் என்ன வந்து பிருத்திவி அனைத்தை காட்டிலும் வேறுபட்டது, அனைத்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு சொன்னதுனால அப்போ எங்க எங்க ஜலாதி பேத அபாவம் இருக்கோ அங்க கேத்வபாவம், எங்க எங்க ஜலம் முதலானவைகளை காட்டிலும் வேறுபட்ட தன்மை இல்லையோ, வேறுபட்ட தன்மை இல்லையோ
அங்க கேத்துவபாவம், கேத்து கந்தவத்துவம், கந்தவத்துவம் நிற்காது. அதாவது என்ன அர்த்தம்னா ஜலம் இது அப்படின்னு சித்திச்சதுன்னு அங்க கந்தவத்துவம் இல்லை. ஏன்னா தீர்த்தத்துல ஜலத்துல வாசனைன்றது கிடையாது, தீர்த்தத்துல வாசனைன்றது கிடையாது. அத மாதிரி ஆகாசத்துல வாசனை கிடையாது, தேஜத்துல வாசனை கிடையாது, வாயுவுல வாசனை கிடையாது. வாயுவோட வாசனை வருது, கமகமகமன் புஷ்பம் வருது, புஷ்ப வாசனை வருதுன்னா அந்த புஷ்பம்னு ஒரு பிருத்திவி பதார்த்தம், அதனுடைய சேர்க்கை வந்ததுனால வாசனை வருது. அதனால சேர்க்கையினாலதான். உதாரணம் சொன்னா புரியும். ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு என்ன லட்சணம்னா சீதஸ்பர்தத்தியா ஆபகா அப்படின்னு சொல்றோம். அதாவது குளிர்ச்சியா இருக்கிற தன்மை, குளிர்ச்சியா எது இருக்குதோ அது ஜலம் அப்படின்னு. ஆனா சாத்தமது சாத்தமது சாதிக்கிறார். அந்த சுடசுட சாத்தமது சாதிக்கிட்டு அது திரவம் தானே, ஜலம் தானே, சூடா இருக்கே அப்படின்னு சொன்னாக்கா அந்த உஷ்ணம் அதுல சேர்ந்துருக்கு, தேஜஸோட அம்சம் அதுல சேர்ந்துருக்கு. தேஜஸோட அம்சம் சேர்ந்துடவே அது சூடா தெரியும். வெந்தீர்த்தம் கொடுக்குற அதுவும் என்னாச்சு, அக்னியில நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஆனா அது எப்பொழுதும் ஜலம் எப்படி இருக்கும், குளிர்ச்சியாதான் இருக்கும். அதனுடைய சுபாவம். அந்த மாதிரி ஜலத்துக்கு வாசனை கிடையாது, வாயுவுக்கு வாசனை கிடையாது. வாசனை இருக்கேன்னாக்கா அதனுடைய சேர்க்கை, இன்னொரு திரவியத்தினுடைய சேர்க்கை, அதனால வருது. அதனால் இந்த மாதிரி ஒரு வெதிரேக வியாப்தி தான். எங்க எங்க சாத்தியம் இல்லையோ அங்கங்கள்லாம் சேர்த்து இல்லை. அதாவது பிருத்திவியானது இன்னொன்னத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஏன்னா வாசனை இருக்கிறதுன்னா பிருத்திவி வேறுபட்டது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கந்தவத்துவம் இல்லை, வாசனை இல்லை. அதனால இது பிருத்திவியை சொல்லவே இல்லை, பிருத்திவிய சொல்லவே இல்லை, ஜலத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். பிருத்திவியை பத்தி சொல்லாம மீதி வஸ்துக்கள்லாம் சொல்றதுன்னு அர்த்தமாயிடும். அதனால இது கேவல விதிரேக்கின்னு இதுக்கு பேரு. இந்த கேவல விதிரேக்கிய வச்சுட்டுதான் நீங்க சொல்ல முடியும். அதனால லட்சணம் கந்தவத்துவம் அப்படின்னு லட்சணம் சொன்னாக்க அந்த கந்தவத்துவன்ற லட்சணம் தான் கேவல விதிரேக்கியா மாறி நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. ஜலத்தை காட்டிலும் இது வேறுபட்டது, பிருத்திவியானது ஜலத்தை காட்டிலும் வேறுபட்டது, ஆகாசத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு லட்சணம் தான் சொல்லி கொடுக்கிறது. அதனால கேவல விதிரேகி அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதை நீங்க ஒத்துக்கலைன்னாக்க அப்போ இந்த லட்சணமே சித்திக்காது. சித்திக்காததுனால இது எந்த வஸ்துவையும் நிரூபிக்க முடியாது. லட்சணம் இல்லைன்னு நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க முடியாததுனால சர்வ சாங்கரியம், எல்லா வஸ்துவும் ஒரே வஸ்துன்ற மாதிரி ஆயிடுமே. அதனால நீங்க கேவல விதிரேகி அங்கீகரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறான் நையாயிக வேண்டாம். அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, அது தப்பு. நீ என்ன சொன்ன, லட்சணத்தை கொண்டு பேதத்தை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு நீ சொன்ன. லட்சணத்தை கொண்டு பேதத்தை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு நீ சொன்ன. அந்த லட்சணத்தை கொண்டு நீ சொல்றது என்ன யுக்தி, அழகான யுக்தி போடுற. லட்சணத்தை கொண்டு பேதத்தை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. வேற என்ன சொல்லணும்னா லட்சணம் தான் பேதமே, லட்சணம் தான் பேதமே. புரிஞ்சுக்கோங்க. இதோ மனுஷன் வருகிறான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். மனுஷன் வருகிறான்னு ஒருத்தர் பெரியவர் சொல்றாரு. இது மனுஷன், அதோ ஒரு பசுமாடு வருது அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் பெரியவர். அதை கேட்கணும். இப்போ மனுஷன் வருகிறான், பசுமாடு வருகிறது அப்படின்னு சொல்லச்சு, மனுஷன் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன்ற சுரூபம் தான் லட்சணமே, அதுதான் பேதமே. அதுவே சொதாக பேதமா இருக்குது. நீ அதை கொண்டு பேதம் ஏன் நீ சொல்லணும்? அது அதை கொண்டு பேதம் நீ சொல்லவே வேண்டாம். எதை நீ சொல்றையோ அதுதான் லட்சணம் அப்படின்னு வச்சுக்கோ. லட்சணத்தை கொண்டு இல்லை, லட்சணமே பேதம். அது லட்சணம் தான் பேதமே. அதனால லட்சணம்னு ஒண்ணு சொல்லிட்டாக்கா அதுதான் அசாதாரண ரூபம். அந்த அசாதாரண ரூபமே அதுவே இதர வியாபர்த்தியை பண்ணிடும். நீ லட்சணத்தை கொண்டு இதர வியாபர்த்தி வேண்டாம். லட்சணம்ன்றது சுரூபம் தான், மனுஷ சுரூபம்.
கோஸ்வரூபம் எப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்வரூபமே இன்னொன்னு பேதத்தை காமிச்சு கொடுத்துருது. இதை விட்டுட்டு தனியா எதுக்கு இது பண்ணணும்? ஒரு லட்சணத்தை சொல்லி அதை கேவல விதிரியை கொண்டு வந்து அந்த கேவல விதிரியினாலதான் இந்த மாதிரி பேதம் தெரியுது, இந்த வஸ்துவுக்கும் அந்த வஸ்துவுக்கும் அப்படின்னு எதுக்கு நீ சொல்லணும்? அதுவே வேண்டியதில்லை, அதுவே வேண்டியதில்லை. அதனால இந்த லட்சணம்ன்றதே பேதம்தான், அதுவே போறோம் இல்லையே. லோகத்துல மனுஷன் மொத்தம் சொல்றான், ஆனா மனுஷனுடைய லட்சணம் என்ன அப்படின்லாம் திருப்பி சொல்றாரு தனியா. இப்ப கந்தவத்வம், பிருத்திவித்வம், அந்த சாஸ்திராதிபத்வம், கோத்வம் அப்படின்னு சொல்றான். பசுமாடு என்ன இந்த கழுத்து கட்ட தொங்கும் பாருங்க, அதை வச்சுட்டு சாஸ்திரான்னு பேர் இருக்கு, அதை உடையதுதான் பசு அப்படின்னு சொல்றமே. இப்படி லட்சணம் எல்லாம் சொல்றமே அப்படின்னா அதுவும் தவறுதான். இதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது. மகான்கள்லாம் ஒரு வியவஸ்தைய பண்ணிட்டு போயிருக்கா. இதுக்கு பேரு விருத்த விவகாரம்னு பேரு. மகான்கள்லாம் பெரியவா என்ன பண்றான்னாக்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா நமக்கு. இது இப்படிப்பட்டது, அது அப்படிப்பட்டது, அத மாதிரி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கா பெரியவா. அதை வச்சுட்டு லட்சணம்னு நம்ம சொல்றோம். உத்திமானந்த சுவாமி சர்வங்கஷாவில ஒரு உதாரணம் சாதிக்கிறார். உபனிஷத் அப்படின்னு சொல்றோம். உபனிஷத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியம்னு அர்த்தம். என்ன ரகசியம்? பிரம்ம வித்யை அப்படின்னு அர்த்தம். உபனிஷத் அப்படின்றதுக்கு ரகசியம் அல்லது சகல்பம் சரகசியம் அப்படின்னு சொன்னாக்க உபனிஷத்துன்னு அர்த்தம். அந்த ரகசியம் அதுக்கு பேரு பிரம்ம வித்யை அப்படின்னு பேர். இந்த பிரம்ம வித்யை கொண்டுதான் நாம மோட்சத்தை அடையலாம். ஆனா லோகத்துல உபனிஷத்துன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அந்த பிரம்ம வித்யை எது தெரிவிக்கிறதோ அந்த கிரந்தம் இருக்கு பாருங்க, அந்த புத்தகத்தை தான் நம்ம உபனிஷத் பாகம் அப்படின்னு சொல்றோம். வசுதா உபனிஷத்துனால இதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? உபனிஷத் அப்படின்னாக்கா இது பிரம்ம வித்யின்னு தான் அர்த்தம். அது பிரம்ம வித்யின் தான் அது வாச்சகம். பிரம்ம வித்யா வாச்சகமா இருக்கு உபனிஷத் சப்தம். ஆனா லோகத்துல எப்படி இருக்குன்னா, பிரம்ம வித்திய எது நமக்கு சொல்லி கொடுக்கிறதோ, எது போதிக்கிறதோ அந்த கிரந்தம் இருக்கு பாருங்க, அதை உபனிஷத்துன்னு நாம சொல்றோம். அதனால இப்போ இது சுவாமி சாதிக்கிறது உபனிஷத்து அப்படின்னாலே பிரம்ம வித்யன் தான் அர்த்தம் இருக்கு. ஆனால் இத உபனிஷத்து கிரந்தமா சொல்றதுன்றதெல்லாம் உபச்சாரம் தான். உபச்சாரம் ஏன்னா அது வேதம். வேதம் தான் அதுக்கு பேரு. வேதத்துல ஆரண்யகம்னு ஒரு பாகம், உபனிஷத்துன்னு அந்த ஆரண்யத்துல உபனிஷத்து சேர்ந்துரும். அப்புறம் பிராமணன் ஒரு பாகம் சந்தில, அதுக்கப்புறம் ஷாகைன்னு ஒரு பாகம், இப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்சிருக்கே தவிர அது என்ன மொத்தமா பேரு? வேதம் அப்படின்னு தான் பேரு. இது இந்த வார்த்தை இது சரியான இது. ஏன் அப்படின்னா ஓங்கார சரீரக இல்ல வியாகர சரீரக பரமாத்ம வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, பிரகதாரண்யத்துக்கு சொல்றது. அதுல சொல்லச்ச தஸ்ய உபனிஷதம் அஹரிதி, தஸ்ய உபனிஷதம் அகமிதி அப்படின்னு வாக்கியம். அதாவது சூரிய மண்டலத்துல ஆதித்ய மண்டலத்துல இருக்கக்கூடிய பரமபுருஷன் வியாகதி சரீரக பரமாத்மா, அவனுக்கு அகஹா அப்படின்னு பேரு. அதே சக்ஷுர் மண்டலம் கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய வியாகதி சரீரக பரமாத்மா, அவனுக்கு அகம் அப்படின்னு பேரு. ஒருத்தனுக்கு அகஹான்னு பேரு. அங்க வாக்கியம் என்னன்னு, தஸ்ய உபனிஷதம் அஹரிதி, தஸ்ய உபனிஷதம் அகமிதி. அகம்னு ஒருத்தனுக்கு பேரு, அகஹான்னு. அந்த உபனிஷதம்ன்ற அர்த்தத்துக்கு ரகசிய நாமா அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. ரகசிய நாமா, ரகசிய நாமாவை சொல்றதுனால அதுக்கு உபனிஷத்தின் பேரு அப்படின்னு சொல்றீங்க. பாஷ்யக்காரர் உபனிஷத் பாஷ்யக்காரர் அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்திலையும் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த உபனிஷத்துன்ற சப்தத்துக்கு ரகசியம், அது எப்பேற்பட்ட ரகசியம்? பிரம்ம விஷயமான வித்யா அப்படின்னு அர்த்தம். ஆனா லோகத்துல என்ன, அந்த உபனிஷத் பாராயணம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க எந்த உபனிஷத்து?
தைத்திரிய உபனிஷத்தை இந்த மாதிரி கேள்வி கேட்பான். அதனால அந்த கிரந்தத்துல உபச்சாரத்துக்கு சொல்லப்படுறது. அந்த மாதிரிதான் இங்கேயும் லட்சணத்திலையும் சொல்லப்படுறது. அதனால ஒரு இன்னொரு விஷயம் இது கேவல வெதிரேகியை கொண்டு சொல்லவே வேண்டாம், லட்சணன்றதை காமிச்சு கொடுத்துரும். இன்னொரு விஷயம் ஒண்ணு தேசிகன் சாதிக்கிறார் சுவாமி. இது ஒரு பேதம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேதத்துக்கு பிரதியோகி ஸ்மரணம் வேணும். பிரதியோகி ஸ்மரணம் கடம் அப்படின்னு சொன்னாக்கா இது படம் இல்லை அப்படின்னு ஞானம் வருது. அப்ப படத்தினுடைய ஞானம் வந்தாதான் கடத்தினுடைய ஞானம் வரும். ஏற்கனவே சொல்றோம் அனுகூல தர்க்கம் பிரதிகூல தர்க்கம்னுட்டு. அனுகூல தர்க்கம் எப்படி சொன்னோம், எத்தனை தூமகா தத்திர வன்னி, எத்தனை வன்னி தத்திர தூமகான்னு வராது. இது வன்னீர் தூமாஸ்து வன்னீர் மாஸ்து அப்படின்னு சொன்னோம். புகை இருக்கட்டும், நெருப்பு இருக்க வேண்டாம்னா, அப்போ புகை நெருப்பு இல்லையா, இது வன்னீர் நசியா தூமாபி நசியா, நெருப்பு இல்லைன்னா புகையும் இருக்காது அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல அன்வயம் எத்தனை தூமகா தத்திர வன்னி, எது வன்னீர் நசியா வன்னி இருக்காத அப்ப தூமம் இருக்காது அப்படின்னு சொன்னாக்க இதுதான் தர்க்கம் சொல்லணும். அதனால இந்த தர்க்கம் சரியா அமையிறது நமக்கு. இது பிரதியோக ஸ்மரணம். ஒண்ணுத்த கடம்னு சொன்னாக்கா அப்போ படத்தினுடைய ஞானம் வந்தாதான் கடம் இது படம் இல்லை அப்படின்னு ஞானம் வரும். அப்ப அன்வய வியாப்தி வேணுமே, அன்வய வியாப்தி இருந்தாதான் வேணும், சரியா அமையும். அதனாலதான் சுவாமி என்ன சாதிக்கிற, நாங்க கேவலம் எதிரேகியே நாங்க தடுக்கல, நிராசிக்கல. கேவலம் எதிரேகின்னு ஒண்ணு சொன்ன பாரு, அததான் நிராசிக்கிறோம். கேவலம் எதிரேகின்றத ஒன்றுதான் நாங்க நிரசிக்கிறோமே தவிர்த்து இதுவே இல்லைன்னு நாங்க சொல்லல. அதாவது வெதிரேகியே இல்லைன்னு சொல்லல, கேவலம் வெதிரேகின்றது ஒன்றுதான் நாங்க இது நிரசனம் பண்றோம், தள்ளுறோம். அதனால் நீ ஒரேடியா கேவல வெதிரேகி ஒன்றுன்னு சொல்ல வேண்டாம். ஆகவே அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவ கேட்கிறா நீ எப்படி சொன்னாலும் சரி, ஞானம்ன்றது இருக்குதே யாவத்துக்கு அனுமானம் கூட உண்டு இல்லையோ லோகத்துல. யாவத்துக்கு அனுமானம், அதாவது வேறுபடுத்தி காமிக்கிறது, அதுவேதே இதுவேன்னு சொல்லக்கூடிய அனுமானம் கூட உண்டு இல்லையோ, அதை வச்சுக்கலாமே. அதனால இது ஞானம் தானே, இந்த ஞானத்துக்கு இதெல்லாம் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு சொன்னாக்கா அதற்கும் சுவாமி சமாதானம் சாதிக்கிறார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் என்ன சொன்னேன் தெரியுமா, கந்தவத்வம் பிருத்திவி லட்சணம்னு சொல்லிட்டோம். பிருத்திவிக்கு லட்சணம் வாசனையா இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்போ சில இடத்துல சந்தேகம் வருது, நெய் இருக்கும் இல்லையோ, இந்த நெய் திரவ ரூபமா இருக்குது, லிக்விடா தானே இருக்கு, லிக்விடா இருக்கு. ஆனால் அது பதிவியா அல்லது ஜலமா, பதிவியா ஜலமா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொன்னா, அது திரவமா இருக்கே, திரவமா இருக்கிறதுனால அது ஜலமாவே இருக்கட்டுமே. உடனே ஒன்னும் கேட்டான், அது எப்படி வாசனை வர இருக்கு, வெண்ணெய் காய்ச்சலா, வெண்ணெய் காய்ச்சணும்னா நெய் கமகமகம்னு வாசனை வருது. இந்த வாசனை வந்ததுன்னாக்கா இது கமகமான்னு வாசனை இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாசனை இருக்கிறதுனால பிருத்திவி, அதுல எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ பிரமா தீர்த்தம் ஒண்ணுமே இல்லை, அதுல நம்ம தீர்த்த பரிமாணம் சேர்க்கிறோம், ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ அதெல்லாம் சேர்க்கிறோம். அதெல்லாம் சேர்த்தோம்னாக்கா பிரமா தீர்த்தம் கமகமான வாசனை வருது. இப்போ அது எப்படி சேர்த்திருக்கோம், வெறும் தீர்த்தம் இருக்கச்சே அதுல வாசனை கிடையாது. ஆனால் தீர்த்த பரிமாணம் சேர்க்கச்சேதான் கமகமகமான வாசனை வருது. அந்த மாதிரி நெய்யில நம்ம எதுவும் சேர்க்கலையே, ஆனால் அந்த காய்ச்சவே அவ்வளவு கமகமக்கிறது வாசனை.
காய்ச்சி எடுத்து வச்சுட்டா ஆறு போயிடுத்து. அப்பொழுதும் நெய்க்கு இருக்கிற வாசனை அவ்வளவு நல்லா இருக்கு. மன்னாருடையில வாத்தியார் கண்ணன் வாங்கி கொடுத்தாரு நெய், அவ்வளவு நல்லா இருந்தது நெய். அதையே அரசும் குத்துட்டேன். இவதான் சொன்னான் ரொம்ப நல்லா இருக்கு நெய் அப்படின்னு, அவ்வளவு வாசனை. அதனால இப்ப வாசனை இருக்கு இல்லையா, அது நெய்ய எப்படி நீ ஜலம் சொல்லுவ அப்படின்னா சரிதான், இது ஜலம் கிடையாது, இது பிரதிநிதித்துவம். அவனுக்கு ஜலம் இருக்கே, திரவமா இருக்கே, லிக்விடா இருக்கேன்னு கேட்டா இருக்கு. அது ஏன் தெரியுமோ லிக்விடா இருக்கு, நம்ம சுட பண்ணவே திரவமா ஆயிடுறது. இல்லாத போனா எப்படி இருக்குது, அப்படியே கெட்டியா ஆயிடுறது, கெட்டியா ஆயிடுறது. உங்க ஊர்லாம் எப்படியோ, இந்த திருப்பதியில மார்கழி மாசம் கார்த்திகை மார்கழி தைல தேங்காய் எண்ணெய் நெய் இதெல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிடும், கெட்டியா. அது மாதிரிதான் வடக்கெல்லாம் கூட வரும் அப்படின்றாது. அப்போ உறைஞ்சி போறதுன்றதுதான் அதனுடைய சுபாவம். அந்த உஷ்ணம் பட்டதுன்னா அது உருகி போடுறது, உருகி போயிடவே அது திரவம் அப்படின்னு நாம சொல்லுவோம். வசுதாக அது எப்படிப்பட்டதுன்னாக்கா பிருத்திவிதான் அப்படின்னு சொல்றோம். அதனால அங்க ஜலம் அப்துவம், ஜலத்துவம் இல்லை, இல்லாட்டா கூட அதுல இருந்து பிருத்திவித்துவம்னு வந்துடுறது அது. அதனால என்ன சொல்றோம்னாக்கா அங்க உதாரணம் சொல்லிடுவோம். இந்த ஆச்சியாதிகள் நெய் முதலானவைகள்லாம் அது என்னன்னா பிருத்திவிதான், நெய் முதலானவைகள்லாம் பிருத்திவிதான். ஏன்னா கந்த வாசனை ஆஜ்யம் பிருத்திவி புதக கந்தவத்வா எதா கடக, கடை எப்படி வாசனையா இருக்குதோ அந்த மாதிரி இந்த நெய்யுக்குள்ள பிருத்திவிதான் வாசனை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன எடுத்து அண்மை வியாப்தி இருக்குது, எத்திர எத்திர கந்தவத்துவம் தத்திர தத்திர பிருத்திவித்வம் எதா கடக. அதனால ஆசியம் கூட நெய் கூட கிருதம் கூட நெய் இதுதான் கந்தவஸ்தா இருக்குது, வாசனையோட பொருள்தான் இருக்குது அப்படின்னு அண்மை வியாப்தியா இருந்துச்சுன்னு தானே சொல்றோம். இப்ப இங்கேயும் கந்தவஸ்தம்ன்றது வாசனை தானே, அதுதானே லட்சணமே, அதை வச்சுன்னு சொல்றோமா இல்லையா அது. அதனால நீ கேவல விதியா தான் இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. ஜலத்தை காட்டிலும் நெய்யானது வேறுபட்டது. ஏன் கந்தவத்வாது, அது கெடுத்த மாதிரி அப்படின்னு சொல்றோம். அப்பவும் அண்மை வியாப்தி தான் வருது. அங்க நிர்பந்தம் இல்லையே, கேவல விதியை வச்சுதான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அதனால எத்திர கந்தவத்வம் பத்திர பதிவீஸ்வம் எதா கடே அப்படின்னு அண்மை வியாப்தி தான் வந்தது. பதிவீஸ்வம் அதை தான் திருப்பி இன்னும் சொல்லுவோம், விதிரேகம் சொல்லுவோம். எப்படி அண்மயம் விதிரேகம் ரெண்டுத்தையும் சேர்த்து எத்திர பதிவீஸ்வம் நாஸ்தி தத்திர கந்தவத்வம் நாஸ்தி எதா ஜலாதவ் அப்படின்னு விதிரேக வியாப்தின்னு சொல்லுவோம். ரெண்டும் சேர்ந்துதான் நாங்க சொல்றோம். நீ கேவல விதிரேகம் சொன்னீங்க, கேவல விதிரேக வியாப்தி தான் வராதுன்னு நாங்க சொல்றோம். ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது நாங்க ஒத்துக்கிறோம். அண்மயம் விதிரேகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத ஒத்துக்கிறோம். எங்க எங்க கந்தவத்வம் இல்லையோ அல்லது எங்கெங்க பிரதிவித்தம் இல்லையோ அங்க கந்தவத்வம் வராது. எப்படின்னா ஜலம் மாதிரி, ஜலம் மாதிரி அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி லட்சணத்தினால கேவல விதிரேக சிந்திக்கிறது அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது தோஷம். சரி, அது இருக்கட்டும். அது இப்போ இது இந்த கிருதன்றதெல்லாம் இருக்குது, நெய் முதலானதெல்லாம் அதெல்லாம் ஏதோ பிரதிநிதித்துவம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு நீ சொல்றேன்னு இருந்துட்டு போட்டாது. ஆனா எல்லா இடத்துலயும் அப்படியாது, எல்லா இடத்துலயும் அப்படியாது. ஏன்னா சில இடத்துல சப்தா அனித்யா கடகத்வாத் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்க ஒவ்வொரு வியக்தியை வச்சு நீ சொல்றது, நாங்க மொத்தமா சொல்றோம். மொத்தமா லோகத்துல இதர பேதம் வரணும், அதுக்கு லட்சணம் முக்கியம். லட்சணம் முக்கியம்னாக்க இதர வியாப்தி இன்னொன்னு வேறுபடுத்தி காமிக்கிறது,
அதுக்கு கேவல விதிரைக்கு தான் வேணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அதுவும் தவறுதான், அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா இங்க இது ஒரு இடமோ ரெண்டு இடமோ மூணு இடமோன்னா கிடையாது. எங்க எங்க சந்தேகம் வருதோ, எங்க எங்க இந்த மாதிரி சந்தேகம் வருதோ அங்கெல்லாம் அன்மய வியாப்தி வந்துடுறது. நீ நெய்ல ஒண்டிதான் அதுல ஒண்டிதான் இதை மட்டும்தான் கேட்க வேண்டாம், எல்லா இடத்துலயும். அதனால கேவல விதிரேக்கின்றதை வச்சிருந்தாதான் லட்சணம் சித்திக்கும். லட்சணம் சித்திச்சாதான் இதர பேதம் யாவர்த்தி இன்னொன்னத்தை காட்டிலும் வேறுபட்டது இது அப்படின்றது சித்திக்கும். அதனால கேவல விதிரேக அனுமானம் அவசியம் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த கேவல விதிரேகிய வச்சுட்டுதான் சாதிக்கணும் அப்படின்றது கிடையாது, அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் தெரிவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கலாம். சந்தியக்த அவீத ஹேதோஹ அபிதுரம் அகிலம் லக்ஷணாபாவதஸ்ய மைவம் லக்ஷ்மீவ பேதः ததவகமகமிதி ஆப்தவாக்யே ததுக்திः யத்வா கந்தாதிः அப்வப்ரபுதி விரஹிதேஷு ஏவ திருஷ்டோ கடாதிஷு ஆத்யாதௌ அன்வயீ ஸ்யாத் அயமிவ விமதேஷு ஏகலக்ஷ்மண்யபோஹ அப்படின்னு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. பாருங்க, யாவர்த்திதான் பிரயோஜனம், விவகாரம் தான் பிரயோஜனம். அதனால லட்சணத்தை கொண்டு அங்க சாதிக்க பார்க்கிறோம். வெதிரேக வியாப்திய சந்தியக்த அவீத ஹேதோ, அவீத ஹேது, வீதம் அப்படின்னா அன்வயம், அவீதம்னாக்க அன்வயம் இல்லாதது வெதிரேகம்னு அர்த்தம். சந்தியக்த அதாவது தெக்தம் விடப்பட்டது, கேவல வெதிரேகிய விட்டுட்டீங்க நீங்க. அதனால அந்த ஹேதுவை விட்டுட்டீங்களோ இல்லையோ, கேவல வெதிரேகமான ஹேதுவை விட்டாச்சு நீங்க. அதனால உங்களால் விடப்பட்டிருக்கு, கேவல வெதிரேகிய வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட உனக்கு லட்சணா பாவத லட்சணம்ன்றது சித்திக்காது. ஏன்னா லட்சணம்ன்றது இதர வைலட்சணத்தை தான் காமிக்கிறது, இன்னொன்னத்தை காட்டிலும் வேறுபட்ட லட்சணம் அப்படின்னு தானே சொல்றது இது. அதனால லட்சணமே வராதுன்னு போயிடும். லட்சணம் சொன்னாலும் அர்த்தம் தான். ஏன்னா லட்சணம் சொன்னா கேவல விதிரேகியை விட்டுதான் நம்ம லட்சணத்தை வச்சு நிரூபிக்கணும், இது வேற அது வேற. அதனால அதுவே போயிடும். அதனால அகிலம் லோகத்துல இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் அபிதுரம், விதுரம் அப்படின்னா பேதம்னு அர்த்தம். பின்னம் பின்னமா இருக்குதுன்னு அர்த்தம், வேறுபட்டா இருக்குது. அபிதுரம் அப்படின்னாக்க வேறுபாடு இல்லாம இருக்குது, வைலட்சண்யமே இல்லாம இருக்குது. அதனால எல்லாம் ஒரு ரூபம் அப்படின்னு ஆயிடும். இது சர்வ சாங்கரியம் வந்துடும். அது அப்படி சொன்னாக்க அனைத்தும் சாங்கரியம் வந்துடும். சாங்கரியம்னா அதனுடைய தர்மம் இதுக்கு, இதனுடைய தர்மம் அதுக்கு அப்படின்னு மாறி போயிடுமே. அதுக்குதான் உதாரணம் சொன்னோம், கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொன்னோம். அப்போ பிருத்திவி ஸ்வேதர சமஸ்த பின்னா தன்னை காட்டிலும் வேறுபட்டு மீதி எல்லாம் எது எது இருக்குதோ அதை காட்டிலும் வேறுபட்டது. ஏன் கந்தவத்வா அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அந்த கந்தவத்தோட லட்சணம், அந்த கந்தவத்துவம் பிருத்திவியில மட்டும்தான் இருக்கும், வேற எதுலையும் இருக்காது. அதனால அது பிரிச்சு காமிக்கிறது, இன்னொன்னத்தை காட்டிலையும் இது வேறுபட்டது. அதனால இது கேவல விதிரேகியை கொண்டு சொல்லணும். அதனால உங்களால சொல்ல முடியாதே அப்படின்னுட்டு இந்த கேவல விதிரேகிய ஒத்துக்கலன்னா அது வராதே அப்படின்னு அவ கேட்டா. அதற்கு பதில் மைவம், அது தப்பு. என்ன லக்ஷ்மைவன்னா லட்சணம் மட்டுமே அர்த்தம். லட்சணமேவே
லட்சணம் மட்டுமே பேதம், அதுவே பேதம். பேதம்னா என்ன அர்த்தம்? லட்சணம் தான் பேதமே. ஒண்ணு இன்னொன்னு தக்கிட்டு பாஷ்யகாரோட திருவுள்ளம் சம்ஸ்தானமே ஜாதி ஜாதிரேவ பேதா அப்படின்ற கடப்ப ஜாதின்னு ஒருத்தன் சொன்னான். கடப்ப ஜாதின்னு சொன்னா அதுதான் படப்பு ஜாதியை காட்டில் வேறுபட்டதா இருக்கு. அதனால இது தனியா ஒண்ணு லட்சணம் ஒண்ணு சொல்ல வேணாம். அந்த லட்சணம் தான் அது. லட்சணத்தை கொண்டு சொல்லணும் வேண்டியது இல்லை. அதனால லட்சணம்னு எது எது சொல்றோமோ அது அசாதாரண தர்ம ரூபம். அதுவே இன்னொன்னுக்கு வியாபத்தி பண்ணிதான் நிக்கிறது. அதை கொண்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொரூபமே அப்படிப்பட்டது. அதனால இதுவே போரும். சரி, பெரியவாள்லாம் சொல்றாளே இது இதுக்கு லட்சணம், அது அதுக்கு லட்சணம்னு, அப்படின்லாம் இல்லை. அவ என்ன பண்ணிட்டான்னாக்க பொதுவா சுரூபத்தை சொல்ற, சுரூபத்தை சொல்லச்ச அதை நாம லட்சணம்னு சொல்றோம். அது உபச்சாரத்துக்கு சொல்றது. சுரூபம் தான் அந்த இடத்துல, அந்த சுரூபம் தான் பேத பிரதிபாதம். அதுவே போரும். அதனால ஆப்தவாக்கியே லட்சணத்தை சொல்லக்கூடிய பிராமணிகாருடைய வாக்கியம் இருக்க பேச்சு அதுல கூட தது அவகமகம் தாதிருஷ லட்சணஸ்வரூப வாச்சகம், அது இந்த மாதிரி பேதத்தை காமிக்கக்கூடிய சுரூபத்தை சொல்றது. அதனால லட்சணம் லட்சணம் சொல்றோம். ததுக்தி லட்சணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்குதான் உதாரணம் சாய்த்து உபனிஷத்து அப்படின்னு சொன்னாக்கா பிரம்ம வித்தியன்னு அர்த்தம். ஆனால் லோகத்துல உபனிஷத்து அப்படின்னாக்க அந்த பிரம்ம வித்தியை தெரிவிக்கிற பாகம், வேத பாகம், அந்த கிரந்தத்துக்கு உபனிஷத்து அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அத மாதிரி இது. அதனால ஒன்றும் தோஷம் இல்லை. இதுதான் சரி. சரி, ஆனா நாங்க என்ன சொல்றோம், இது ஒன்று சொன்னா கூட பொதுவா வியாவர்த்தகம்ன்றதுதான் லட்சணத்துக்கு பிரசித்தி இருக்குது. அதனால கேவல விதிரேகிய வியாவர்த்தக அனுமானத்தை ஒத்துக்கதான் ஆகணும். வியாவர்த்தக அனுமானம் லோகத்துல இருக்கு, அந்த அனுமானத்தை வச்சுட்டுதான் சொல்லி ஆகணும். இந்த வியாவர்த்தக அனுமானம் தான் கேவல விதிரேகின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு பதில் சொல்றேன். அல்லது கந்தாதி, அதாவது பிருத்திவி லட்சணமா இருக்கக்கூடிய கந்தாதி கந்தவத்துவம் அப்படிங்கிறது அது அப்த பிரகிருதி ரசிகேஷு. அப்துவம், அப்துவம்னா ஜலமா இருக்கிற தன்மை. அப்பு அபக அப்படின்னு, அப்பு அப்படின்னா ஜலம், அந்த ஜலத்தினுடைய தன்மை அது இல்லாத வஸ்துக்கள்ல அது இல்லை. அது அது எங்க இருக்கும்? அப்தம்ன்றது பிருத்திவியை காட்டிலும் வேறுபட்ட ஒரு திரவியத்துல இருக்கிறது, அதுலதான் இருக்கும். அதே மாதிரி வாயுத்தம் பிருத்திவியை காட்டிலும் வேறுபட்டது, ஆகாசத்துவம் பிருத்திவியை காட்டிலும் வேறுபட்டது, அத மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கும். ஆனால் இந்த அப்தமானது எங்க இருக்கும்னாக்கா அதுல ஜலத்துலதான் இருக்கும், ஆகாசத்துவம் ஆகாசத்துலதான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாம கடாதிகள்ல என்ன பார்க்கிறோம்? வாசனைய பார்க்கிறோம். அதனால அதுக்கு பிருத்திவித்துவம். அதனால அந்த கடாதிகள்ல பார்த்ததுதான் ஆஜ்யாதவு. ஆஜ்யம் நெய்யின்னு அர்த்தம். அந்த நெய்யில அந்த மாதிரி தேன் இருக்கு, தேன்ல கமகமகமான வாசனை வருது, நல்ல வாசனை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இடத்துல பிரதிவித்துவ சாதனை, அங்க பிரதிவித்துவன்றது சாதிக்கப்படுகிறது. நெய்யானது பிரதிவி ஏன் கந்தவத்வாது, அது கடவத்து அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதனால அங்கெல்லாம் அண்மை வியாப்தி தான் வருது. ஏன் அண்மை வியாப்தின்னா நீ கடத்தை தான் அங்க உதாரணமா காமிக்கணும். பிருத்திவி பதார்த்தங்கள் எத்தனையோ பதார்த்தங்கள், எல்லாம் ஒரே பதார்த்தம் இல்லையே. நெய் வேறுதான், கடம் வேறுதான், படம் வேறுதான், இந்த வீடு வேறுதான், ஒவ்வொன்றும் பிருத்திவி தான். ஆனால் அவைகள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் இருக்கு இல்லையா? அதனால அதை கொண்டுதான் சொல்லணும். அதனால அங்க அண்மை வியாப்தியே இருக்குது. அதனால இங்க கேவல வெதிரேகியா தான் இருக்கணும் வியாவர்த்தக அனுமானம் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது. அதனால நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? அண்மைய வெதிரேகம் ரெண்டுமே இருக்கும் நாங்க சொல்றோம். அண்மைய வெதிரேகம் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம்.
அண்மை விதிரேகம் ரெண்டும் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த தோஷமும் வராது. அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். கிருதம் பிருத்திவி, நெய்யானது பிருத்திவி, ஏன் கந்தவத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு எத்திர கந்தவத்வம் தத்திர பிருத்திவித்வம். எங்க கந்தவத்துவம் இருக்குதோ அங்க பிருத்திவித்வம் இருக்குது. எப்படி ஆனால் கடத்துல இருக்குமோ அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி எங்க பிரதிவித்தம் எத்த பிரதிவித்தம் நாஸ்தி, பிரதிவித்தம் இல்லையானாக்க அங்க கந்தவத்வம் நாஸ்தி, வாசனையா இருக்கிறதுன்றது கிடையாது. எதா ஜவாதோ ஜலத்துல இது வெதிரேக அனுமானம். அதனால ரெண்டும் ஒரே இடத்துல அண்மைய வெதிரேக வியாப்தி, அதை நாங்க ஒத்துக்கிறோம். நீ என்ன சொல்லிட்ட, அண்மைய வியாப்தி அண்மைய வெதிரேக வியாப்தி கேவல வெதிரேகின்னு ஒண்ணு சொன்னேன். அதைதான் நாங்க கண்டனம் பண்றோம். அதனால எல்லாம் எங்களுக்கு சரியாதான் இருக்குது. அதனால அயமிவ இந்த மாதிரி கந்தம் முதலானவைகள் மாதிரி ஏகலட்சுமணி ஒரே ஒரு லட்சணம் இருக்கிறது. ஏகமாத்திர பிரத்தி லட்சணை ஒண்ணுத்திலேயே இருக்குது. ஒரே ஒரு வஸ்துவில மாத்திரம் அந்த லட்சணம் இருக்குதுன்னு சொன்னாக்க அங்க அப்போ இப்ப உதாரணம் பாருங்க, பிரம்ம ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மமானது ஜெகத்காரணம் சொன்னாக்கா அப்ப சதுர்முகாதிகள்லாம் காரணம் இல்லை. சதுர்முகாதி இது பிரம்மத்துல மட்டும் இருக்கு. அப்ப நீங்க சபக்ஷம் சொல்ல முடியாது, உதாரணமே கிடையாது. அதனால கேவல விதிரேகி சொல்ல முடியாது. அதனால பிரம்மம் தான் ஜெகத்காரணம், வேற எதுவும் கிடையாது. அதனால என்ன சொல்லணும், பிரம்மத்துல மட்டும் இருக்கக்கூடிய சுரூபத்தை சொல்லணும். அந்த சுரூபமே வியாபித்து பண்ணிடுது. அதனால இது லட்சணம் தான் சொல்லணும்ன்றது வேண்டியது இல்லை. அதனால இத அயமீவ இந்த கந்தாதி ஏகலட்சுமணி ஒரே ஒரு லட்சணம் இருக்கிற இடத்துலையும் அப்போகா இதர வியாபத்தியானது விமத்தேஷு எங்க எங்க சந்தேகம் வருதோ அங்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த கேவல வெதிரேகின்றத ஒண்ணு ஒத்துக்கவே வேண்டாம், அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த பாருங்க, சந்தியக்தா வீதஹேதோ அபிதுரமகிலம் லக்ஷணாபாவதஸ்யா மைவம் லக்ஷ்மைவ பேதஹ ததவகமகமிதி ஆப்தவாக்யே ததுக்திஹி யத்வா கந்தாதிரத்வ பிரபுதி விரஹிதேஷு ஏவ திருஷ்டோ கடாதிஷு அத்யாதோ அன்வயி ஸ்யாத் அயமிவ விமதேஷு ஏகலக்ஷ்மண்யபோகः கவிதாக்கியசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.